உங்கள் வீட்டில் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சாங்ஷன் லோட். சரிங்களா? இது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சாங்ஷன் லோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற லோடை பொறுத்து 5 கிலோவாட்டா 2 கிலோவாட்டா. இது எங்கே பார்க்கலன்னா டிஎன்இபி லாகின் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை லாகின் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு உங்களோட சர்வீஸ் நம்ம என்ட்ரு பண்ணிங்கன்னா அது கீழே போட்டிருப்பாங்க. இல்லைனா உங்களோட கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இபி கார்டு, அது கீழே போட்டிருப்பாங்க 5 கிலோவாட்டா 2 கிலோவாட்டான்ட்டு. உங்கள் வீட்டில் 5 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 6 கிலோவாட் லோடு இருக்கணும். அதாவது 100%ல் 90% தான் நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும். 5 கிலோவாட் லோடு வச்சிங்கன்னா 5 கிலோவாட் சோலார் பேனல் போடக்கூடாது. சரிங்களா? இதுக்கு வந்து தமிழ்நாடு மின்சாரம் வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ இல்லை எங்கள் வீட்டில் வந்து 2 கிலோவாட் தான் உங்களுக்கு இருக்குது சாங்ஷன் லோடுக்குன்னா லோடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் சோலார் பேனல் போடணும். சோலார் பேனல் போட்டதுக்கு அப்புறம் லோடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவோம். அப்போ உங்கள் லோடு தான் அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. 6 கிலோவாட் லோடா 5 கிலோவாட் சோலார் பேனல் போட்டுக்கப்பா, 3 கிலோவாட் லோடா 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டுக்கோ. இதுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. 1 கிலோவாட் லோடுக்கு 2500 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சாங்ஷன் லோடு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோலார் பேனல் போடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் பாயிண்ட். ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு தான் வந்திருக்கோம். 5 கிலோவாட் சோலார் பேனல் அமைக்கிறதுக்காக பெரம்பூருக்கு வந்திருக்கோம். என்னோட கஸ்டமர் வந்து உங்கள் வீடியோவில் நிறைய பார்த்துட்டேன், அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே ரொம்ப பிராண்டடாக போடுங்கனாரு. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனே தெரியல. வாரி சோலார் பேனலும் ஹேவல்ஸ் இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம சென்னை பெரம்பூர் வந்திருக்கோம். உங்கள் வீட்டுக்கும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போட்டுருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண சோலார் பிராண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வாரி. இந்தியாவில் த பெஸ்ட் சோலார் மேனுஃபேக்சர்னா அது வாரியை தான் சொல்வேன். ஏன்னா இந்த பேனலோட எஃபிஷியன்சி 20.50க்கு தராங்க. எப்பவுமே நீங்கள் சோலார் பேனல் வாங்கும்போது எஃபிஷியன்சி தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வாட்ஸை பார்க்கணும். ஏன்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருந்து வாட்ஸ் கம்மியாக இருந்தால் வேஸ்ட். அதனால் எப்பவுமே எஃபிஷியன்ஸாக பார்க்கணும். அதே மாதிரி இந்த பேனலோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா வாரி சோலார் பேனலுங்கலேருந்து வெளியிடுகிற 445 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டின் PERC வித் HalfCut. எப்போவுமே நீங்கள் ஒரு சோலார் பேனல் வாங்கும்போது கண்டிப்பாக அது மோனோ கிறிஸ்டினாக தான் இருக்கணும். PERC வித் HalfCut இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். சரிங்களா? அதனால் நாங்கள் வந்து மோனோ கிறிஸ்டின் போய்ட்டோம். எப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணாலும் மோனோக்கு போயிடுங்க. ஏன்னா சென்னை வெயிலுக்கு மோனோ தான் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வின்டர்லேயும் சம்மர்லேயும் ரெண்டுத்துலேயும் இந்த பேனல் வந்து எஃபிஷியன்சி ரொம்ப ஒர்க் ஆகும், உங்களுக்கு அவுட்புட் நல்லா தரும். அதே நீங்கள் பாலி போனீங்கன்னா நிறைய பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இருக்கும், இடமும் அதிகமாக தேவைப்படும். பட் மோனோவில் அந்த ப்ராப்ளம் இல்லை. எப்போயுமே பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ணிவிடுங்க, பட்ஜெட் பார்க்காதீங்க. அதே மாதிரி இந்தியாவில் த பெஸ்ட் சோலார் பேனல்னா அது இன்னைக்கு வரைக்கும் அது வாரி தான். அதனால் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், கஸ்டமரும் உங்களுடைய எல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வாரியே போட்டிருக்கிறாரு. அதனால் நாங்கள் இந்த வீட்டுக்கு வாரியை போட்டுட்டோம். 5.5 கிலோவாட் ஆன்கிரிட் இன்வெர்டர் வித் டியூவல் எம்பிபிடி. இந்த இன்வெர்ட்டரோட பேர் அதான். சரிங்களா? இந்த 5.5 கிலோவாட்ன்றது 5500 வாட்ஸ் பேனலுக்கு நீங்கள் இந்த இன்வெர்ட்டர் நீங்கள் போடலாம். நல்லா தாராளமாக தாங்கும், ஹை வோல்டேஜ் அது இருக்கும். அதே மாதிரி வித் 3 ஃபேஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, உங்கள் வீடு வந்து 3 ஃபேஸ் வீடாக இருந்தால் நீங்கள் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் தான் வாங்கணும். சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் வாங்கவே கூடாது. சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா RYB, இந்த RYBயில் 6ல் மட்டும்தான் சோலார் ஒர்க் ஆகும். மீது YBயில் வந்து EBயில் தான் ஒர்க் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சோலார் போட்டுட்டீங்க எல்லாம் சோலாரில் ஓடுதுலாம் கிடையாது. சிங்கிள் ஃபேஸ் வீடாக சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போடலாம். பட் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்போவுமே இந்த சோலார் மேனுஃபேக்சரிங் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. மினிமம் 5 கிலோவாட் மேலே தான் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் தராங்க. அப்போ தான் எல்லாம் இந்த 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் வாங்குவாங்கட்டு. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா மினிமம் நீங்கள் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் வாங்கினா மட்டும்தான் அந்த 3 ஃபேஸ்க்கும் வந்து கரண்ட் சோலார் ஃபீடு பண்ணுறதுக்கு தகுதி உண்டு. 5000 வாட்ஸ் அவுட்புட் பேனல் வரதை இந்த 3 ஃபேஸ்லேயும் கரெக்டாக பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். அது மினிமம் 5 கிலோவாட் இன்வெர்ட்டரால் மட்டும்தான் முடியும். 1 கிலோவாட் 2 கிலோவாட் 3 கிலோவாட் 4 கிலோவாட்டால் முடியாது. அதனால தான் 1 to 4 கிலோவாட்டருக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் தராங்க. 5 and above எப்பவுமே 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் தராங்க. இப்போ இந்த இன்வெர்ட்டரை பற்றி எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். வாங்க. நம்ம வந்து 5 கிலோவாட் சோலார் பிளான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மேலே இருந்து வர சோலார் கேபிள் டைரெக்டாக நம்ம டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அப்படிங்கிற கேபிளில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெர்ட்டருக்கு போகும். இதில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டிசி எம்சிபி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஜுக்காக, அதாவது ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்குறோம். இதிலேருந்து எர்த்துக்காக நம்ம வந்து சர்ஜ் டிவைஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டைரக்ட் டிசி பவர் வந்து நம்மளுடைய ஃபியூஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஃபியூஸ்லேருந்து நம்மளை எம்சிபிக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எம்சிபியிலேருந்து சர்ஜ் டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதிலேருந்து வர அவுட்புட் தான் நம்மளுடைய இன்வெர்ட்டரில் போய் கனெக்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம இன்வெர்ட்டர் டிசிடிபியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே டிசிடிபியை நம்ம ஆன் பண்ண உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் இது வந்து ஹெவல்ஸ் இன்வெர்ட்டர் 5 kVA. ஓகேங்களா? 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். ஸோ இதில் வந்து கீழே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்டர் சுவிட்ச் மாதிரி வந்து சுவிட்ச் இருக்கும்.
ஸோ இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும். இதில் வந்து டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த டைரக்ஷன் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெர்ட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரில் ஆன் ஆனதுக்கப்புறம் லைட்ஸ் வந்துடும். ஸோ ஏசி பவர் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி எரர் வரும். ஸோ ஏசி நோ கிரிட் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏசியோட எம்சிபி ஓகேங்களா. இதில் இந்த ஏசி எம்சிபிங்கிறது ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி இந்த பாக்ஸுக்கு அனுப்புது ஓகேங்களா. இது வந்து ஒரு சர்ஜ் டிவைஸ் பாக்ஸ் மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இதில் இருந்து தான் நம்மளுடைய இபி பாக்ஸுக்கு நம்ம கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இன்வெர்ட்டருக்கும் இபி பாக்ஸுக்கும் நடுவில் ஒரு சர்ஜ் டிவைஸ் நம்ம வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஆன் ஆஃப் பர்பஸ்க்காகவும் சர்ஜிக்காகவும், அதாவது எக்ஸ்ட்ரா வர கரண்ட்டை வந்து டைரெக்டாக கிரவுண்டு கொண்டு போகிறதுக்காக நம்ம வந்து சர்ஜ் டிவைஸ் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்மளுடைய டிவைஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஏசி அவுட்புட் வந்து இந்த பிரேக்கர் வழியாக நம்மளுடைய மீட்டர், இந்த மீட்டருக்கு வந்து நமக்கு ரன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா லோடு, நம்ம லோடுக்கு போவோம். அந்த லோடு எக்ஸஸாக இருக்குது, இல்லை லோடு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கேஸ் எக்ஸஸாக வர பவர் எல்லாமே டைரெக்டாக வந்து கிரிட்டுக்கு சப்ளை ஆகிடும். இப்போ நம்ம அடுத்தது ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் டிசி கேபிள். அதாவது இந்த ஒயருக்கு ஏன் டிசி கேபிள்னு பேர் வந்ததுன்னா, சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிசி கரண்ட். அது வந்து இன்வெர்டர் வரைக்கும் போகிற அந்த கரண்ட் பேர் டிசி கரண்ட். அதை பாஸ் பண்ணுற ஒயர் பேர் தான் டிசி கேபிள். இதில் கூட பிராண்டு தான் நீங்கள் போகணும். இதில் ஃபேமஸான 2 பிராண்ட் இருக்காங்க. ஒன்று வந்து சீகம், ஒன்று பாலிகப். இது ரெண்டுமே ரொம்ப டாப் மோஸ்ட் பிராண்ட் சரிங்களா. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தா 2 பேரும் பெஸ்ட்டு தான். ஸோ சீகம் இல்லை பாலிகப் நீங்கள் எது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண ஒயர் ஏசி கேபிள். அதாவது இன்வெர்ட்டர்லேருந்து வீட்டுக்கு போகிற அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா அது ஏசி கரண்ட் ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கு ஃபேமஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, பாலிகேப் தான். இந்த வீட்டுக்கு நாங்கள் பாலிகேப் ஒயர் தான் சூஸ் பண்ணோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். எப்பவுமே ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருலையும் நீங்கள் பிராண்டு கண்டிப்பாக போடணும் சரிங்களா. நீங்கள் இடத்துல பிராண்டு பார்த்தா தான் அடுத்த 25 வருஷம் இந்த சோலார் பேனல் ஒர்க் ஆகும். அதே மாதிரி என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் பிராண்டடாக போடணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் இது மாதிரி பிராண்டடாக சோலார் பேனல் கொடுத்துருவாங்க சரிங்களா. எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராண்ட் என்ற ஒரு வார்த்தை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சைனா மேனுஃபேக்சர்லாம் கேட்குறீங்க. நான் சைனா மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல சரிங்களா. ஏன்னா இந்த வீடியோ வந்து ஹேவல்ஸ் வித் வாரி காம்பினேஷன் போட்டோம். ஹேவல்ஸோட இன்வெர்ட்டர் ரொம்ப விலை அதிகமாக போயிடுச்சு. ஸோ அந்த இன்வெர்ட்டர் கம்பேர் பண்ணும்போது சைனா மேனுஃபேக்சர் வந்து ரொம்ப கம்மி, 30,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஹேவல்ஸ் பாலிகேப் தான் பண்ணுறேன், ரேட் பார்க்குறதில்ல. அதனால் பிராண்ட் என்றவங்க பார்க்குறவங்க மட்டும் தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணணும் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.